2013வது வருஷம் யாருக்கு எப்படி இருந்ததோ இல்லையோ, நம்ம சிவகார்த்திகேயனுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டகரமான வருஷமா இருந்திருக்கும். ஏன்னா, அந்த வருஷத்துல வெளிவந்த 2 படங்களும் அவருக்கு வந்து ஹிட் தேடி குடுத்துச்சு. அதுல ரொம்ப முக்கியமான திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இயக்குனர் பொன்ராம் அந்த படத்த வந்து இயக்கியிருந்தாரு. சூரி, சிவகார்த்திகேயன் 2 பேருமே அந்த படத்துல சேர்ந்து கலக்கியிருப்பாங்க. முக்கியமா சத்யராஜ் அந்த படத்துல வந்து இன்னும் கூடுதலான பலம் சேர்த்து குடுத்தாரு. அதே மாதிரி அதே கூட்டணி இப்போ திரும்பவும் ஒரு படம் எடுக்க போறாங்க. அதுதான் ரஜினி முருகன். இயக்குனர் பொன்ராம் அந்த படத்த வந்து இயக்குறாரு. சூரி, சிவகார்த்திகேயன் இவங்களுடைய காம்பினேஷன்லயே இந்த படம் வந்து வெளிவர போகுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டா, படத்துடைய காமெடி, சிவகார்த்திகேயன் படத்துடைய ஹீரோயின் அப்படின்னு சொன்னாலும், சத்யராஜ் அதுக்கு ஒரு பெரிய பலமா இருந்தாரு. அதே மாதிரியே ரஜினி முருகன் படத்துல சமுத்திரக்கனி, ராஜ்கிரண் மாதிரியான நடிகர்கள் இன்னும் பக்கபலமா இருக்க போறாங்க. ஆமாங்க, இவங்க 2 பேரும் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல ரஜினி முருகன் படத்துல நடிக்க போறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, பழைய நடிகை மேனகாவுடைய மகள் கீர்த்தி சுரேஷும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. 2 வாரங்களுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வர்ற சம்மர் ஹாலிடேல இந்த திரைப்படத்தை வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.